Hello students, today நம்ம வந்து tenth standard first lesson அதில் வந்து exercise 1.5 relations and functions அதில் இருக்க exercise 1.5 இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். First sum, using the functions f and g given below, find FOG and GOF. Check whether FOG equal to GOF. கொடுத்துட்டாங்க. அதில் first division f of x equal to x minus 6, g of x equal to x squared அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். என்ன FOG equal to GOF அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ சம் போல் போகலாம், சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு f of x equal to x minus 6, g of x equal to x squared. இது வந்து given one. இப்போ FOG என்ன, FOG என்னன்னு நாம் கண்டுபிடிக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? f of g of x ன்னு எழுதலாமா? ஸோ f of x o g of x அப்படின்னு தெரியுமா? அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? x minus 6 o g of x ஓட வேல்யூ என்ன? x squared. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். இங்கே f of x இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதில் எக்ஸுக்கு அங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக g of xல இருக்க வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப்பு வந்து அதுதான். இப்போது எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து எக்ஸுக்கு பதிலாக எழுதலாமா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டு. ரிமைனிங் இருக்கிறதுன்னு அதே மைனஸ் சைன் 6. இதுதான் நம்மளோட FOGயோட வேல்யூ. இதுதான் நமக்கோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது நம்மளோட LHS. நெக்ஸ்ட் GOF கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? g of f of xன்னு எழுதலாமா? இது எப்படி பிரியும்? g of x o f of x. இப்போ g of x ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், given one x squared. o f of x ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், x minus 6. இது given one. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த xக்கு பதிலாக அப்படியே இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x minus 6 இங்கே இருக்க ஸ்கொயர்டு, ஸோ ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ x minus 60 ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் RHS. இப்போ இதுவும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். x squared minus 6 கிடைச்சிருக்கு, இங்கே x minus 60 ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ஈக்குவல் கிடையாது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் FOG not equal to GOF. அதாவது x squared minus 6 not equal to x minus 6 the x minus 6 the whole square. So f of g not equal to GOF. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to 2 divided by x, g of x equal to 2x squared minus 1. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாம். FOG equal to, அது எப்படி எழுதலாம்? f of g of x ன்னு எழுதலாமா? இது எப்படி இதாகும்? f of x o g of x. அப்போ f of x given one கொடுத்திருக்கிறதுன்னு 2 divided by x. o g of x என்ன? 2x squared minus 1. அப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பண்ணலாமா? xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 divided by xக்கு பதிலாக 2x squared minus 1 அப்படியே எழுதுகிறேன். அதுதான் இங்கே. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன் LHS. நெக்ஸ்ட் GOF வந்து எடுக்கிறோம். அப்போ வந்து எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாமா? அப்போ g of x o f of x. அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? 2 divided by x. g of x ஓட வேல்யூ 2x squared minus 1. இப்போ xக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2x 2 divided by x, இங்கே ஒரு ஸ்கொயர்டு இருக்கா? ஸோ ஹோல் ஸ்கொயர்டு minus 1. ரிமைனிங் இருக்க minus 1. இது எப்படி இதாகும்? ஈக்குவல் டு 2 into 2 squared என்ன? 4 divided by இந்த xக்கு சேர்ந்து இந்த ஸ்கொயர், ஸோ x squared minus 1. GOF equal to 2 into 4 8 divided by x square minus 1. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு இங்கே 2 divided by 2x squared minus 1 வந்திருக்கு. அதே இங்கே வந்து 8 divided by x squared minus 1 வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஸோ LHS not equal to RHS. ஸோ therefore FOG not equal to GOF. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
f of x equal to x plus 6 divided by 3, comma g of x equal to 3 minus x. இதுதான் given one. இப்போ FOG நாம் கண்டுபிடிக்கலாமா? FOG நாம் எப்படி எழுதுவோம்? f of g of x அப்படின்னு எழுதுவோம். அப்போ f of x o g of x. f of x ஓட வேல்யூ என்ன? x plus 6 divided by 3. o g of x ஓட வேல்யூ என்ன? 3 minus x. நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ இந்த xக்கு பதிலா நாம இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 minus x plus 6 divided by 3 கிடைக்குமா? அப்போ 3 minus x plus 6 இருக்கு. அப்போ இது plus வேல்யூ, இது plus வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாமா? அப்போ minus x இருக்கு. minus x இதை ஆட் பண்ணா என்ன வரும்? plus 9 divided by 3. இது நம்மளோட first equation. Next GOF கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாம். அப்போ g of x o f of x. அப்போ g of x ஓட வேல்யூ என்ன? 3 minus x o f of x ஓட வேல்யூ x plus 1 x plus 6 divided by 3. இப்போ இந்த xக்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ 3 minus xக்கு பதிலா x plus 6 divided by 3யா? இது 3யா? அப்படி எழுதிக்கிறோமா? இப்போ இங்க வந்து டிவிஷன் வந்து ரெண்டும் வேற இருக்கு. இங்க 1 இருக்கு, 3 இருக்கு. சோ இங்க வந்து மேலே கீழே 3ஆல மல்டிப்ளை பண்ணா கீழே வந்து 1 சேம் ஆயிருமா? அதுக்காக நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்போது 3 minus x minus 6 divided by 3 ன்னு வரும். இப்போ இதுக்கு LCM எடுத்தேன்னா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 வரும். 9 இந்த minus 6 இந்த minus உள்ள போச்சுன்னா minus 6 ஆகும். divided by காமனா இருக்கு. so single 3 மட்டும் எடுத்துக்கிறோம். divided by 1 3 போட்டுக்கிறோம். equal to 9 minus 6 எவ்வளோ? 3. அப்போ minus x divided by 3. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இதுவும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் கிடையாது. ஸோ இதை வந்து FOG not equal to GOF அப்படின்னு எழுதுறோம். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4. இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். FOG equal to f of g of x. அப்போ இது எப்படி எழுதலாம்? f of x o g of x அப்படின்னு எழுதலாம். அப்போ g of x ஓட வேல்யூ 3 plus x, g of x ஓட வேல்யூ x minus 4. அப்போ xக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ 3 plus x minus 4ன்னு கிடைக்குமா? அப்போ 3 minus 4 என்ன? 1. அப்போ x minus 1. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் LHS. நெக்ஸ்ட் GOF கண்டுபிடிக்கலாம். GOF னா எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாம். அப்போ g of x o f of x. அப்போ x minus 4 இந்த வேல்யூ o f of x ஓட வேல்யூ 3 plus x. அப்போ xக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 3 plus x minus 4. அப்போ plus 3 minus 4 minus 1. அப்போ x minus 1. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்கு. ஸோ FOG equal to GOF. அது இப்படிதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to 4x squared minus 1, g of x equal to 1 plus x. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இது வந்து FOGU GOF ஈக்குவலான்னு நம்ம செக் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். FOG equal to இது எப்படி எழுதலாம்? f of g of x ன்னு எழுதலாம். அப்போ f of x o g of x. அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? 4x squared minus 1. o g of x ஓட வேல்யூ என்ன? 1 plus x. அப்போ xக்கு பதிலாக இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 4 1 plus x the whole square minus 1. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ நம்ம அது எப்படி போகிறோம்? இந்த 4 அப்படியே எழுதிக்கிறேன். a b அப்போ 1 squared plus b squared x squared plus 2 into a இது வந்து b minus 1 ரிமைனிங் இருக்கு. அது எழுதியிருக்க. இப்போ 1 ஸ்கொயர்னா என்ன? 1 x square plus 2x அது எழுதியிருக்க. இப்போ 4 வந்து நான் உள்ளே கொண்டு போகிறேன். 1 into 4 4 4x square plus 4 into 2 8 8x minus 1. அப்போ இதை வந்து ஆர்டர் படி எழுதணும். இப்போ 4 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. அது ரெண்டும் ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ். ஸோ மைனஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் 3 வருமா? அப்போ 4x square plus x plus 3. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்.
நெக்ஸ்ட் g of f கண்டுபிடிக்கிறேன். அது எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாம். g of x o f of x அப்போ g of x என்ன? 1 plus x o 4x square minus 1 f of x ஓட வேல்யூ. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 plus 4x square minus 1 ஓகேவா? இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 4x squared இருக்கும். ஸோ GOF ஓட வேல்யூ வந்து 4x squared. இப்போ கம்பேர் பண்ணலாம். FOG ஓட வேல்யூ 4x squared plus 8x plus 3 கிடைச்சிருக்கு. GOF ஓட வேல்யூ 4x squared கிடைச்சிருக்கு. ஸோ இது ஈக்குவல் கிடையாது. 1 and 2 நாட் ஈக்குவல். ஸோ FOG நாட் ஈக்குவல் டு GOF. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். Second sum, find the value of k such that FOG equal to GOF. அதில் first subdivision கொடுத்திருக்காங்க. f of x equal to 3x plus 2, g of x equal to 6x minus k னு கொடுத்திருக்காங்க. இப்போ solution பார்க்கலாம். f of x equal to 3x plus 2, g of x equal to 6x minus k, FOG equal to GOF இதெல்லாம் வந்து given one. இப்போ நம்ம k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது வந்து ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஈக்குவல் இல்லையாலாம் நம்ம ஒரி பண்ண வேண்டாம். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ FOG கண்டுபிடிக்கலாம். அது எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாமா? அப்போ f of x o g of xன்னு மாறுமா? அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 2 o g of x ஓட வேல்யூ என்ன? 6x minus k. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6x minus k plus 2 அப்படின்னு ஆகுமா? அப்போ இந்த 3 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? 6 into 3 18x minus 1 into 3 3. அப்போ 3k plus 2. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் GOF கண்டுபிடிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? g of f of xன்னு எழுதலாம். அப்போ g of x o f of x அப்போ g of x ஓட வேல்யூ என்ன? 6x minus k. ஓ f of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 2. given one அது அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் 6 இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 ப்ராக்கெட்டில் 6x plus 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மைனஸ் கே ரிமைனிங் இருக்குல்ல அதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ இந்த 6 உள்ளே போச்சுன்னா மல்டிப்ளை பண்ணலாமா? 3 into 6 18x plus 2 into 6 12 minus k. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க FOG equal to GOF ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எதோ ஈக்குவலாக என்னன்னு பார்க்க மாட்டோம், அவங்களே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ FOG ஓட வேல்யூ என்ன, GOF ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம எழுதணும். அதாவது ஈக்குவேஷன் 1 equal to 2 அதை அப்படியே எடுத்து எழுதணும். 18x minus 3k plus 2 equal to 18x plus 12 minus k அப்படியே எழுது. இப்போ கேவெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோன்னு ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடும். இப்போ மைனஸ் 3k இந்த சைடு இருக்கிற மைனஸ் கே இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் கேவாக மாறும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் இருக்க 18x plus 12. அப்போ இந்த பக்கம் இருக்க ப்ளஸில் இருக்க 18x வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 18xாக மாறும். இங்கே இருக்க ப்ளஸ் 2 இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 2ஆக மாறும். அப்போ ப்ளஸ் 18xும் மைனஸ் 18xும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க ப்ளஸ் 2வும் மைனஸ் 2வும் மைனஸ் ஆச்சுன்னா 10 கிடைக்கும். அப்போது மைனஸ் 3kவும் ப்ளஸ் கேவும் மைனஸ் ஆச்சுன்னா மைனஸ் 2k கிடைக்குமா? ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2k ஈக்குவல் டு 10. இது நமக்கு கிடைக்கும். அப்போது கேவ் இந்த பக்கம் வச்சுட்டு இன்டூவில் இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறுமா? அப்போ k ஈக்குவல் டு 10 divided by 2. அப்போ 2வையும் 10 divided by 2 இதை ரெண்டே கேன்சல் பண்ணால் 5 கிடைக்குமா? அப்போ ரிமைனிங் என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மறக்காமல் மைனஸ் சைன் போட்டு 5 எழுதிடணும். அப்போ நம்ம கேவோட வேல்யூ என்ன? மைனஸ் 5 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to 2x minus k, g of x equal to 4x plus 5. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. இப்போ இதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். FOG equal to இது எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாம். அது எப்படி மாறும்?
f of x o g of x நம்பர். அப்போ f of x வேல்யூ என்ன 2x minus k னு கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படி எழுதுறேன். ஓ g of x ஓட வேல்யூ 4x plus 5 கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படி எழுதியிருக்கிறேன். இப்போ xக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 ப்ராக்கெட்டில் xக்கு பதிலாக 4x plus 5 minus k எழுதிக்கிறேன். இப்போ இந்த 2 உள்ள கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ இது கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into 2 8x 5 into 2 10 plus 10 ரிமைனிங் இருக்க மைனஸ் கே அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1. இது என்ன FOG கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் GOF ஃபைண்ட் பண்ணலாம். இது எப்படி எழுதலாம்? G of f of xன்னு எழுதலாம். அப்போ G of x O f of x. அப்போ G of x ஓட வேல்யூ என்ன 2x minus k. சாரி G of x ஓட வேல்யூ என்ன 4x plus 5 O f of x ஓட வேல்யூ என்ன 2x minus k. இப்போ xக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 2x minus k plus 5 ஓகேவா? இப்போ இது 4 உள்ளே போச்சுன்னா 4 into 2 8x minus 1k இருக்குது. அப்போ 1 into 4 4k அப்படியே plus 5 அப்படியே. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இது என்ன GOF இதோட வேல்யூ. இப்போ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க FOG equal to GOF. ஸோ அதை அப்படியே அதை பேஸ் பண்ணி அப்படியே இது ஈக்குவலாக எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 8x plus 10 minus k equal to 8x minus 4k plus 5 அதை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ கேவெல்லாம் ஒரு சைடு நான் வச்சுக்கிறேன். ரிமைனிங் இருக்க வேல்யூஸில் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஏன்னா கே தானே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்படி மாற்றுறேன். ஸோ மைனஸ் கே இந்த பக்கம் இருக்க மைனஸ் 4k வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 4kவாக மாறும். ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்க 8x ப்ளஸ் 5 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த சைடு இருக்க ப்ளஸ் 8x இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 8xாக மாறும். இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 10 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 10ஆக மாறும். ஸோ இது கேன்சல் ஆகுது. அப்போ 5 minus 10 minus 5 அப்போ 3k equal to minus 5. அப்போ இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ -5 divided by 3. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்மளோட k வேல்யூ வந்து k equal to -5 divided by 3. இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். If f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 divided by 2, show that FOG equal to GOF equal to x அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of x வேல்யூ கொடுத்துட்டாங்க. நாம் வந்து ப்ரூஃப் மாதிரி பண்ணணும். என்ன FOG equal to GOF equal to x அப்படிங்கிறத நாம் ப்ரூஃப் பண்ணணும். இது அப்படின்னா என்ன மீனிங்? இது எக்ஸாக இருக்கணும், இது எக்ஸாக இருக்கணும். இது எக்ஸாக இருந்தால் தான் நான் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனுக்கு போகலாம். இப்போது நம்மளுக்கு கிவன் ஒன்று எடுத்துக்கிறேன். f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 divided by 2. இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க கிவன் ஒன். அதைத்தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ FOG வந்து ஃபைன் பண்ணலாம். FOG நம்ம எப்படி எழுதலாம்? f of g of xன்னு ஃபைன் பண்ணலாமா? இதை நம்ம எப்படி எழுதுவோம்? f of x o g of x. இப்போ f of x வேல்யூ என்ன 2x minus 1 o g of x ஓட வேல்யூ என்ன x plus 1 divided by 2. அதைத்தான் எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸாக்டாக இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ப்ராக்கெட்டில் x plus 1 divided by 2 minus 1. இந்த ரிமைனிங் மைனஸ் 1 இருக்குல்ல, அந்த மைனஸ் 1 தான் இது. இப்போ FOG இந்த 2 உள்ளே போச்சுன்னா 2x plus 2 divided by 2ன்னு ஆகுமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ -1. இப்போ -1ங்கும் போது இங்கே டிவிஷனில் 1 இருக்குது. அப்போ பேஸ் 2 வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? இன்ட்டு 2 போடுறேன். அப்போ இன்ட்டு 2 போட்டால் ரெண்டும் இது ஈக்குவலாகிருமா? அப்போ மேலே 2 ஆகுமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். 2x plus 2 minus 2 divided by 2. காமனாக ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிறேன். divided by 2 ஈக்குவல் டு அப்போ -2 plus 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்க 2x divided by 2 அது இருக்கும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ FOG ஓட வேல்யூ என்ன? எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் GOF ஃபைன் பண்ணணும். அப்போ GOF ஈக்குவல் டு
g of f of x அப்படின்னு எழுதலாமா? அப்போ g of x o f of x. g of x ஓட வேல்யூ என்ன? x plus 1 divided by 2. o f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus 1. இப்போ xக்கு பதிலா இங்க இருக்க xக்கு பதிலா இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா? 2x minus 1 ரிமைனிங் இருக்க plus 1 divided by 2 அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ plus 1 minus 1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 2x divided by 2 இந்த வேல்யூ இருக்கு. அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் நம்ம கிட்ட என்ன இருக்கு? x இருக்கு. அப்போ GO f ஓட வேல்யூ என்ன? x. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ கொஸ்டின்ல என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? FOG equal to GOF equal to x ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு FOG ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? x ன்னு கிடைச்சிருக்கு. GOF ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? x ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். FOG equal to GOF equal to x. ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் சம், ஃபோர்த் சம் பார்க்கலாம். If f of x equal to x squared minus 1, g of x equal to x minus 2, find a if GOF bracketல a equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த f of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம GOF bracketல a கொடுத்துட்டு இந்த a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்தா அதோட வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷனில் நான் given 1 சம் கொஸ்டினில் கொடுத்துருக்க given 1 நான் எழுதியிருக்கேன். f of x equal to x squared minus 1, g of x equal to x minus 2. இது வந்து given 1. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? GOF கண்டுபிடி. இது எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாமா? அப்போ g of x o f of x. அப்போ g of x ஓட வேல்யூ என்ன? x squared g of x ஓட வேல்யூ என்ன? x minus 2 o f of x ஓட வேல்யூ x squared minus 1. அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த xக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? x squared minus 1 minus 2 கிடைக்குமா? அப்போ minus 2 1 minus 2 என்ன? minus 3. அப்போ இதோட ஆன்சர் என்ன? x squared minus 3. GOF ஓட வேல்யூ என்ன? x squared minus 3. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் GOF xன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துட்டோம்னா அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ போடுறேன். ஏ போட்டால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? GOF a equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக வைக்கும்போது எனக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏவாக வைக்கும்போது கொஸ்டினில் கொடுத்த 1க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தெரியும்? GOF ஓட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், x squared minus 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே எப்படி எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம், அதே மாதிரி நமக்கு கிடைச்ச வேல்யூக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். a squared minus 3 equal to 1ன்னு எடுத்திருக்கேன். அப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? a வேல்யூ. அப்போ a squared இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 மாறுமா? அப்போ 1 + 3 ஆகுமா? அப்போ இது என்ன வரும்? 4 வரும். அப்போ a squared வந்து a squared equal to 4. ஆனால் நமக்கு தேவையான என்னது? வெறும் ஏவோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? a equal to √4ன்னு போட்டால் இந்த ஸ்கொயர் கட் ஆயிடும். அப்போ ஸ்கொயர் கட் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் என்ன போடணும்? ரூட் போடணும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். a equal to √4. இப்போ ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ +or-2. a equal to +or-2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். லெட் A, B, C. 5th sum வந்து let A, B, C subset of n and A function f x tends to b. B defined by f of x equal to 2x plus 1 and g b tends to c. B defined by g of x equal to x square. Find the range of FOG and FGOF அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு f of x ஓட ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க, g of x ஓட ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொடுத்துட்டு FOG ஓட ரேஞ்சும் GOF ஓட ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். f of x equal to 2x plus 1. இது கொஸ்டினில் கொடுத்துருக்க given 1. g of x equal to x squared. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க given 1. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன்.
என்ன கண்டுபிடிக்கணும்? FOG அதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா FOG ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ f ஆஃப் எக்ஸ் OG ஆஃப் எக்ஸா? அப்போ f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? f ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x plus 1 ஓ g ஆஃப் எக்ஸோட வேல்யூ x ஸ்கொயர்ட், அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே போடலாமா? அப்போ 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1ன்னு நமக்கு கிடைக்குமா? அப்போது இதை நம்ம எப்படி எழுதணும்னா ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ரேஞ்ச் நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கோம். ரேஞ்ச் எப்பவுமே வந்து y ஆக்சிஸில் தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்மளுடைய கிவனாவோ ரேஞ்சு வந்து ஒய் ஆக்சிஸாக தான் நம்ம வச்சுக்குவோம். கிராஃபில் அப்படி தான் நான் சம்மு பார்த்துருக்கோம். ஸோ ஒய் போட்டுக்கணும். ஒய் டேஷ் ஒய் ஈக்குவல் டு நமக்கோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதை அப்படியே எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு n. ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ், ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு போட்டிருக்கோம். இதுதான் நம்மளோட ரேஞ்ச், அதாவது FOGயோட ரேஞ்ச். நெக்ஸ்ட் GOFோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? g ஆஃப் f ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ g ஆஃப் எக்ஸ் ஓ f ஆஃப் எக்ஸ். g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஓ f ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x plus 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2x plus 1 தி ஹோல் ஸ்கொயர். இதை 2x plus இது ஹோல் ஸ்கொயர்டா? அப்போ இதை வந்து நம்ம அப்படியே இது பண்ணலாம். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணலான்னு பண்ணலாம், ஆனால் நம்ம இப்படியே வச்சுக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ நான் இது இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போது இது வந்து ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா ரேஞ்ச் எப்பவுமே எப்படி எழுதணும்? ஒய் தானே நமக்கு ரேஞ்ச் எப்பவுமே வந்து ஒய் ஆக்சிஸில் தானே நமக்கு கிடைக்கும். ஸோ அதுங்காட்டி தான் நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ y/y ஈக்குவல் டு இந்த வேல்யூ கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு n. கொஸ்டினில் கொடுத்துருக்க n. இது எது பேஸாக வச்சு வந்திருக்கு? எக்ஸ் வேல்யூ பேஸாக வச்சு வந்திருக்கு. ஸோ எக்ஸ் அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ரேஞ்ச் வந்து இதுதான். சொல்யூஷன் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். லெட் f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஃபைண்ட் FOF அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ FOF என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். f ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி FOF வந்து எப்படி எழுதலாம்? f ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ f ஆஃப் எக்ஸ் ஓ f ஆஃப் எக்ஸா? f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஓ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இந்த ஸ்கொயர்டு இருக்கா? அப்போ ஹோல் ஸ்கொயர் போடுறோம் மைனஸ் 1. இது எப்படி இருக்குது? a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. அந்த ஃபார்மெட்டில் இருக்கா? இது a இது b இது ஹோல் ஸ்கொயர்டு அந்த ஃபார்மெட்டில், இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது a b எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர்டு a ஸ்கொயர்டா? அப்போ a கமா ஸ்கொயர்டுக்கு இது மைனஸ் 2abயா? என்ன 2a வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் b வேல்யூ 1 அதுதான் எங்களுக்கு இருக்கு. ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 1 தி ஹோல். அப்போ ரிமைனிங் இருக்கு மைனஸ் 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் இதுதான் நமக்கு இருக்குது. ஸோ FOF என்ன? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. FOF இதையோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே FOFோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இதுக்கு மேலே நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும்னு இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? f ஆஃப் FOFன்னு எழுதலாமா? அப்போது இது எப்படி f ஆஃப் எக்ஸ் ஓ FOFஆ? அப்போ FOFோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ f ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஹோல் ஸ்கொயர்டா? இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் போட்டுட்டு ரிமைனிங் இருக்க மைனஸ் 1 போட்டுரும்.
இதுதான் FOட வேல்யூ. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். If F R tends to R and G R tends to R are defined by f of x equal to x power 5 னு கொடுத்துட்டாங்க and g of x equal to x power 4 னு கொடுத்துட்டாங்க. Then check if f and g are 1 and 1 and f for g is 1 and 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது f கொடுத்துட்டாங்க, g கொடுத்துட்டாங்க, அதாவது f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of x வேல்யூ கொடுத்துட்டாங்க. செப்பரேட்டா f g ஒரு 1 and 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. தென் f g வந்து ஒரு 1 and 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 1 ஃபங்க்ஷன்னா நம்ம எப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஆறுன்னா என்ன? ரியல் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 0, நம்ம லெஃப்ட் சைடில் வந்து -1 -2 எக்ஸெட்ரா, அதே ரைட் சைடில் வந்து 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி தானே போகும். அதுதான் வந்து ரியல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ரியல் நம்பர்னு கொடுத்தங்காட்டி நம்ம எனி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து பாசிட்டிவாக ஒரு நம்பர், நெகட்டிவாக ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அந்த நம்பரை எக்ஸ் வேல்யூவாக வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ f of x equal to x power 5 given 1, கொஸ்டினில் கொடுத்துருக்க given 1. அதில் x equal to -1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ f of -1னா -1 whole power 5. அப்போ இது வந்து என்ன? ஆட் நம்பராக இருந்தால் மைனஸில் இருந்தால் அது மைனஸ் சைன் அப்படியே தான் வரும். ஸோ -1. அப்போ f of x power 1ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கிறேன். ஸோ x equal to 1ன்னு போடுறேன். அப்போ 1 power 5. அப்போ 1 power 5 போட்டால் 1 தான் கிடைக்கும். ஆல்ரெடி பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ ப்ளஸ் சைன் தான். நெக்ஸ்ட் இதே மாதிரி g of x கண்டுபிடிக்கிறேன். g of x ஓட வேல்யூ என்ன? x power 4ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அது எழுதிக்கிறேன். அப்போ xக்கு பதிலாக -1, xக்கு பதிலாக 1ன்னு போடுறேன். அப்போ -1 power 4 என்ன? 1. ஏன்னா இது வந்து ஈவன் நம்பர். ஸோ +1. அப்போ 1 power 4 1. ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு டயக்ராம் போட்டு 1 and 1 இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இது x வேல்யூ -1 1ன்னு அப்ளை பண்ணல, அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். f of xல இந்த அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது? -1 1 கிடைச்சிது. ஸோ இது வந்து 1 and 1 ஃபங்க்ஷன். f of x is 1 and 1 ஃபங்க்ஷன் எழுதிடும். நெக்ஸ்ட் x -1 -1. அப்போ இதை -1 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு g of xல என்ன கிடைச்சிது? 1 தான் கிடைச்சிது. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒன்றுக்கு வந்து மீட் பண்ணுது. ஸோ அப்போ இது 1 and 1 ஃபங்க்ஷனா? இல்லை. ஸோ therefore g of x is not 1 and 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிடும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று கேட்டிருக்காங்க கொஸ்டினில், FOG வந்து 1 and 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது 1 and 1 ஃபங்க்ஷனான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? இப்போ FOG எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாமா? f of x o g of xனா f of xோட வேல்யூ என்ன? x power 5. ஓ g of xோட வேல்யூ என்ன? x power 4. இப்போ x power 5 ஓ x power 4. அப்போ இந்த xக்கு பதிலாக இந்த x power 4 வந்து அப்ளை பண்ணலாமா? அப்போ x power 4 whole power 5. அப்போ 5 into 4 எவ்வளோ? 20. அப்போ x power 20யா? இப்போ FOG equal to x power 20. இப்போ இந்த வேல்யூவில் -1 +1 அப்ளை பண்ணி பார்க்கலாமா? எக்ஸுக்கு பதிலாக -1 +1 அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. எனி ஒன் பாசிட்டிவ் இன்டீஜர், எனி ஒன் நெகட்டிவ் இன்டீஜர் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஏன்னா கொஸ்டினில் வந்து ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாசிட்டிவாகவும் அப்ளை பண்ணி பார்க்கணும், நெகட்டிவாகவும் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து -1 +1 எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர்ஸ் எடுத்து -2 0 1 வச்சு அப்ளை பண்ணி 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து 2 வேல்யூ எடுத்திருக்கேன். x equal to -1. அப்போ -1 power 20. அப்போ 20ங்கிறது என்ன? ஈவன் நம்பர். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஸோ +1. அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ 1 power 20. அப்போ 1. இப்போ டயக்ராம் போட்டு பார்த்துடலாம். இது 1 and 1 ஃபங்க்ஷனா என்னன்னு செக் பண்ணிடலாம். எக்ஸுக்கு பதிலாக -1 1. f of x அதாவது இந்த வேல்யூ f of g வேல்யூ f of gக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? நமக்கு 1 அப்ளை பண்ணும்போது 1 வந்திருக்கு. எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ணும்போது 1 தான் வந்திருக்கு. 1 அப்ளை பண்ணும்போது 1 தான் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் FOG இஸ் நாட் அ 1 and 1 ஃபங்க்ஷன். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் 8th சம்.
consider the function f of x, g of x, h of x as given below. Show that FOG of OH equal to FO of GOH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In each case சொல்லி சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஸ்டின் என்னென்னா f of x equal to x minus 1 வேல்யூ கொடுத்துட்டாங்க. g of x ஓட வேல்யூ 3x plus 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் h of x ஓட வேல்யூ x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 8th சம்மோட சொல்யூஷன் என்னென்னா FOGOH ஈக்குவல் டு FOGGOH அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து FOG ஃபைன் பண்ணலாம். FOG நம்ம எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாம். அது எதோட எப்படி இருக்குது? f of x o g of xன்னு இருக்குது. இப்போ f of x வந்து கொஸ்டினில் நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க? x minus 1 அதைத்தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ o g of x என்ன? 3x plus 1 அதுதான் போட்டிருக்கேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 3x plus 1 ரிமைனிங் இருக்கு -1. அப்போ +1 மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? FOGயோட வேல்யூ 3x இது கிடைச்சிருச்சா? இப்போ FOG ஆஃப் OH இதை கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரியும். அது OX அதாவது f of OH என்னென்னா g of hன்னு அர்த்தம். சாரி h of xன்னு அர்த்தம். அப்போ h of x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர்டு. அந்த x ஸ்கொயர்டு இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 3 into x ஸ்கொயர்டுன்னு வருமா? இதுதான் நம்மளோட LHS, அதாவது FOG of OH அதோட ஆன்சர். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு GOH கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வருது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு GOH ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது GOH of x எப்படி எழுதலாம்? g of x OH of x அப்படின்னு எழுதலாமா? அப்போ g of x ஓட வேல்யூ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 3x ப்ளஸ்ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. h of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? x ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. இந்த கிவன் ஒன்று அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை ஃபுல்லாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குமா? இது எதோட வேல்யூ? GOHோட வேல்யூ. இப்போது நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? FO ஆஃப் GOH கண்டுபிடிக்கும். இப்போது நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ ஃபைன் பண்ணலாமா? FOGOH. அப்போ f of x equal O GOH. அப்போ GOH வந்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க x minus 1ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த ரிமைனிங் இருக்க -1. அப்போ +1 -1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 3x ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ FOGOH என்ன? 3x ஸ்கொயர். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3x ஸ்கொயர் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் 3x ஸ்கொயர் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன ஃபைனலி கன்க்ளூட் பண்ணணும்? FOG of OH equal to FO of GOH வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நாம் வெரிஃபை பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன் அண்ட் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் அதே கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to x ஸ்கொயர்டுன்னு கொடுத்துட்டாங்க. g of x equal to 2xன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் h of x equal to x plus 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாம். இது என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? FOG of OH equal to FO of GOH. இதைத்தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கலாம். FOG அது எப்படி எழுதலாம்? f of g of x. அப்போ f of x g of x. அப்போ f of x equal to என்ன? x ஸ்கொயர். g of x equal to என்ன? 2x. ஆல்ரெடி கொடுத்துருக்க கிவன் ஒன்னை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2x த ஸ்கொயர் வருமா? ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டால் 2 into 2 4. அப்போ x ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர். அப்போ FOGயோட வேல்யூ என்ன? 4x ஸ்கொயர்.
நெக்ஸ்ட் நமக்கு ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் FOG ஆஃப் OH அப்போ இது எப்படி எழுதலாம் FOG O H ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா அப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுன்னா 4x² O H ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க x + 4 அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் 4 இன்ட்டு ப்ராக்கெட்டில் x + 4 ஸ்கொயர்டு இருக்கா ஸோ ஸ்கொயர்டு அதை போட்டிருக்கேன் அப்போது இந்த 4x உள்ளே போச்சுன்னா இதுதான் 4x உள்ளே போச்சுன்னா 4x + 4 × 4 16 மாறும் இந்த 4 வந்து ஸ்கொயர் பண்ணாலும் 16 மாறும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலே போதும் இது வந்து டீட்டெயில்டாக போகும் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் 4x + 4 தி ஹோல் ஸ்கொயர்டு கிடைக்கும் இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன் சாரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன் செகண்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் FOG ஆஃப் OH அதோட வேல்யூ வந்து 4 ப்ராக்கெட்டில் x + 4 தி ஹோல் ஸ்கொயர் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் GOH எப்படி எழுதலாம் G ஆஃப் H ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா இது பிரிஞ்சு எப்படி இருக்கும் G ஆஃப் X O H ஆஃப் X G ஆஃப் Xோட வேல்யூ என்ன 2x given 1 O H ஆஃப் Xோட வேல்யூ என்ன x + 4 இது வந்து கொஸ்டினில் given அப்போ GOH = 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்போ x + 4 அப்போ இது உள்ளே போச்சுனாலும் 2x + 4 × 2 8 அப்படின்னு மாறும் சரி நம்ம அதில் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போக வேண்டாம் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ GOHோட வேல்யூ வந்து 2x + 4 அப்போது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது என்ன FO ஆஃப் GOHோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது f of x = GOHன்னு இது எழுதலாமா அப்போது f of xோட வேல்யூ என்ன x² O GOH என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2x + 4ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா அதைத்தான் நான் எழுதுறேன் இப்போது இந்த வேல்யூக்கு பதிலாக இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்போ 2x + 4 இந்த ஸ்கொயர் இருக்கா அந்த ஸ்கொயர் தான் இது அப்போ இதுக்கும் சேர்ந்து காமன் தான் இந்த ஸ்கொயர் அப்போ 2 ஸ்கொயர்டு வந்து 4 + x + 4 தி ஹோல் ஸ்கொயர் இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு அதாவது LHS = RHS ஸோ FOG ஆஃப் OH = FO ஆஃப் GOH இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் f of x = x - 4 g of x = x² and h of x = 3x - 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம் நம்ம இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது f of OH = FO ஆஃப் GOH இதுதான் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது எடுத்துக்கலாம் FOG இது எப்படி எழுதலாம் f of g of xன்னு எழுதலாமா இது எப்படி பிரியும் f of x O g of xன்னு பிரியுமா f of xோட வேல்யூ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க x - 4 O g of xோட வேல்யூ என்ன x² அதுதான் எழுதியிருக்கேன் இப்போ இந்த x வேல்யூக்கு பதில் இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ என்ன கிடைக்கும் x² - 4 கிடைக்கும் அதான் FOGயோட வேல்யூ நெக்ஸ்ட் ஆனால் ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவை FOG ஆஃப் OH தேவையா இப்போ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் x² - 4 O H of x H of xோட வேல்யூ 3x - 5 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் 3x - 5 the whole square ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்குது ஸோ ஸ்கொயர் -4 ரிமைனிங் இருக்காது இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் LHS நெக்ஸ்ட் GOH கண்டுபிடிக்கலாம் எப்படி எழுதலாம் G of H of xன்னு எழுதலாம் அப்போ G of x O H of x அப்போ G of xோட வேல்யூ என்ன x² O H of xோட வேல்யூ 3x - 5 இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 3x - 5 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா இது என்னோட GOH ஆனால் நமக்கு ஆக்சுவலாக தேவையானது FO ஆஃப் GOH அப்போ இந்த GOHக்கு பதிலாக இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு அப்போ f of x என்ன x - 4 O இந்த வேல்யூ என்ன 3x - 5 தி ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்போ 3x - 5 தி ஹோல் ஸ்கொயர் -4 இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எனக்கு ஈக்குவலாக வந்துருச்சா ஈக்குவல் வந்துச்சு ஸோ LHS = RHS ஸோ FOG ஆஃப் OH = FOGOH ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் செவன்த் சம் பார்க்கலாம்
let ninth sum பார்க்கலாம். let f equal to 1 minus 1 comma 3 0 comma minus 1 2 comma minus 9 அப்படின்னு செட் கொடுத்துருக்காங்க. be the linear function from z into z find f of x ன்னு சொல்லியிருக்காங்க. லீனியர் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்? f of x equal to ax plus b இதுதான் நம்மளோட லீனியர் ஃபங்க்ஷன். இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்லேயே லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் என்ன? f of x equal to ax plus b. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். ஸோ எனி ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். டேக் இந்த கொடுத்துருக்காங்களா கிவனில் f of equal to அந்த எடுத்துக்கிறேன். -1 3. ஸோ இது என்னோட எக்ஸ், இது வந்து f of x அப்படின்னு எடுத்துட்டேன்னா அப்போ 3 ஈக்குவல் டு a, இது வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? -1, ரிமைனிங் இருக்க ப்ளஸ் பி, அதை அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ 3 ஈக்குவல் டு -a ப்ளஸ் பின்னு மாறுமா? இந்த -1 இருக்குது, மைனஸ் இன்ட்டு ஏ சாரி 1 இன்ட்டு ஏ தான், மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் சைன், இந்த ரிமைனிங் இருக்க ப்ளஸ் பி. இது வந்து என்னோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வேல்யூ நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 0, -1ன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறது எக்ஸு, செகண்ட் ஒன் இருக்கிறது f of x. -1 ஈக்குவல் டு a, எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுற ப்ளஸ் பி, அப்போ -1 ஈக்குவல் டு b. இது என்னோட செகண்ட். அப்போ இந்த செகண்ட் வேல்யூவை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன், எனக்கு a கிடச்சிருமா? அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 3. அப்போ -a b வேல்யூ என்ன? -1 ஈக்குவல் டு 3. அப்போ -a ஈக்குவல் டு 3. இந்த பக்கம் மைனஸ் இருக்க 1 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறும். ஸோ 3 + 1 அப்போ 4. அப்போ -a ஈக்குவல் டு 4. அப்போ இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் இந்த பக்கம் போயிடும். அப்போ a ஈக்குவல் டு -4. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை வந்து நான் லீனியர் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? லீனியர் ஃபங்க்ஷன் என்ன? ax ப்ளஸ் b. ஸோ -4x ப்ளஸ் ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன? -1. ஸோ -1. இதுதான் நான் வந்து என்னோட ஃபைனல் ஆன்சர். லீனியர் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி ஏ சர்க்யூட் வந்து CT இஸ் கால்டு எ லீனியர் சர்க்யூட் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த superposition principle given by C bracketல AT1 plus BT2 கொடுத்துருக்காங்க equal to ACT1 plus BCT2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. where AB are constants ன்னு சொல்லிட்டாங்க. AB வேல்யூ வந்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. show that the circuit CT equal to 3T is a linear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. given one என்ன? CT equal to 3T. நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய என்ன? CT அது வந்து CTங்கிறது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூவ் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? C ப்ராக்கெட்டில் AT1 ப்ளஸ் BT2ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ACT1 ப்ளஸ் BCT2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மூணுமே வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் ஒன்ஸ். இனி இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்துக்கலாம். நம்மளோட LHS என்ன? CAT1 plus BT2. அப்போ CT equal to 3Tன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ Cக்கு பதிலாக இங்கே 3 இருக்குது, இந்த T அப்படியே இதாயிருக்கு. அதே தான் இங்கே பாருங்க, இங்கே Cக்கு பதிலாக இங்கே 3 அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிறத அப்படியே நான் எழுதியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி நான் இதை எழுதியிருக்கேன். அப்போ இந்த 3 உள்ளே போச்சுன்னா என்னவாகும்? மல்டிப்ளை ஆகும். 3AT1 ப்ளஸ் 3BT2ன்னு மாறுமா? இப்போது இதிலிருந்து காமனாக இருக்க, இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஏவை பியை வெளியில் எடுத்துருக்கிறேன். அப்போ A3T1 ப்ளஸ் B3T2 அப்படின்னு மாறுமா? இப்போ இந்த 3T1 அதை வந்து நான் என்ன இங்கே இந்த 3 வந்து என்ன? Cன்னு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் இதுலேயே நாங்கள் சொல்லிட்டாங்க. CT ஈக்குவல் டு 3Tன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த
3க்கு பதிலாக சி நான் போடலாமா? அப்போ ACT1 ப்ளஸ் BCT2ன்னு எழுதலாமா? அப்போ ACT1 ப்ளஸ் BCT2வா? இது நம்ம தானே நம்மளோட RHS. ACT1 ப்ளஸ் BCT2 தானே நம்மளோட RHS. ஸோ நம்ம அது வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போது therefore CT equal to 3T அப்படிங்கிறது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். LHS எடுத்து நம்ம RHS ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் படி வந்துருச்சு. ஸோ நம்ம இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். இப்போ ஓவர்வியூ பார்த்துடலாமா? எக்ஸசைஸ் 1.5 அதோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இங்கே இருக்கு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன், அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் இது, சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் தேர்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன். இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த்து, அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து ஒன், அதுக்கான ஃபஸ்ட்டில் ஃபிஃப்த்து சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க கேவோட வேல்யூ, ஃபைனல் ஆன்சர், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்டில் செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேர்டு கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது ஃபிஃப்த்துக்கு. ஃபிஃப்த்து கொஸ்டினோட சொல்யூஷன் இதுதான் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது இது. அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன், அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. செவன்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். எயித்து கொஸ்டின், எயித்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சர் இது. எயித்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதுலேயே செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். எயித்தில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சர் இது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான். நைன்த்து சம், அதுக்கான ஆன்சர் இது. ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். டென்த்து சம், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final solution. Thank you, students.